அப்போ முறைச்சா நீங்க அடிப்பீங்களா? திருமா அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு, ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு. அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க. அடிக்கிறது ஆணவமா? அடி வாங்கினவனுக்கு ஆணவமாங்க? இல்லங்க, பயங்கரமான சதிங்க. சதி உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் பயங்கரமான சதி. ஜாதிய பார்த்து அது அந்த காருக்குள்ள யாரு எந்த ஜாதின்னு பார்த்துதான் அந்த வழக்கறிஞர் வந்தாரு. எவ்வளவு பெரிய சதி! திருமா அவர்கள் இப்படி பேசுவாரு அப்படிங்கிறது அவர் எப்படியெல்லாம் பேசுவாருங்கிறது ஒரு ஆச்சரியம் கிடையாது. ஆனா இப்படியே கூட பேசுவாருங்கிறது ஒரு அவருக்கே புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் சதின்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்கு. திருமா அவர்கள் ரோட்ல போயிட்டு இருந்தாரு, ஏன்னா என்ன தாக்குனாங்க சதிங்கிறாரு. சரிங்க, அப்படியே ஒருத்தர் வேணும்ட்டே அவர் கார் முன்னாடி விழுந்து அவர் இடி வாங்கிக்கிட்டாருன்னு நினைச்சா கூட இவங்க இறங்கி அடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தலைவர், ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நேத்து பேசியிருக்கிறாரு. அவன் முறைச்சதுக்கு அவன் ஆணவத்துக்கு தான் அந்த அடின்னு. அப்போ முறைச்சா நீங்க அடிப்பீங்களா? இல்ல இப்போ இந்த மாதிரி அவரை சார்ந்தவர்களுக்கு நாம பேசினாலே அது பேசிய குற்றம்ங்க. அவர் எப்படிங்க நான் அடிப்பேன் ஏன்னா அவன் என்னை பார்த்து முறைச்சான்னு சொல்றதெல்லாம் நாம ஜனநாயகத்துல இருக்கோமா என்னன்னு அப்படின்னு பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் நம்முடைய ஆட்சி கேஸ் போடாது. இதுக்கு அஃபென்ஸ். ஒருத்தங்களை பட்ட பகல்ல அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க வச்சு நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க. அடிக்கிறது ஆணவமா? அடி வாங்கினவனுக்கு ஆணவமாங்க? இல்ல, அதை நான் ஒரு திமுக தனமா தான் பாக்குறேன். அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது வேற ஒண்ணு. ஊருக்குத்தான் உபதேசம் அடி கண்ணே, உனக்கும் எனக்கும் அல்ல அப்படிங்கறதான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறது தானேங்க. ஜாதிய மத்தவங்க பேசக்கூடாது, ஆனா நாங்க பேசுவோம். அதுவும் கோயம்புத்தூர்ல நாயுடு என்ற ஜாதி பெயர் இன்னைக்கு எலெக்ஷன் வருது அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் நடக்கிறது நீங்க ஆச்சரியமா கேள்வி கேட்கறது ரொம்ப வியப்பா இருக்கு. வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஜிடி நாயுடு அவர்களை நாங்க நாயுடுவா பார்க்கல, நாங்க விஞ்ஞானியா தான் பாக்குறோம். அந்த ஒரு மரியாதையோட தான் நம்ம இத பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒத்துக்கிறோம், அப்படி கூட ஒத்துக்கலாம். அப்ப தமிழ்நாட்டுல ராஜாஜிய முதலமைச்சரா பார்க்கலையா? அவரை குல்லுக்கப்பட்டர்னு தானே சொன்னீங்க. அப்போ காமராஜரை நாடாரா தானே பாத்தீங்க. அவரை முதலமைச்சரா பார்க்கலையா? சார் சி.வி. ராமனை நீங்க விஞ்ஞானியா பார்க்கலையா? இப்படி கேள்வி வருமா வராதா? கேள்வி வருமா வராதா? இவரை மட்டும் நீங்க விஞ்ஞானியா பாக்குறீங்களா? அப்போ மற்ற சமூகத்தினரை நீங்க ஜாதியா பார்ப்பீங்க, இவரை மட்டும் நீங்க ஜாதியா பார்க்கலன்னு சொன்னா அது என்ன ரகசியம் அப்படின்னு ஐயா அவர்கள், வீரமணி ஐயா அவர்கள் கண்டிப்பா தெளிவுபடுத்தணுங்க. அதே விஷயத்துக்கு அண்ணாமலை வரவேற்பு சொல்றாங்க. ஜிடி நாயுடுன்ற பேருக்கு அண்ணாமலை வரவேற்பு சொல்றாங்க. இல்ல, ஜிடி நாயுடு அவர்களை மரியாதை செய்வது, அவருடைய நினைவை பரப்புவது அப்படிங்கறத நாம எப்பவுமே ஏத்துக்கிறோம். ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக அண்ணாமலை அவர்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்கறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் ஜாதி பேரெல்லாம் ஒழிப்போம் அப்படின்னு என்னைக்காவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா? நான் ஜாதிக்கு எதிரி கிடையாதுங்க. உலகத்துல யாரும் ஜாதிக்கு எதிரா இருக்கல. ஜாதி கொடுமைகளுக்கு, ஏற்றத்தாழ்வுகளுக்கு, அதுக்குதான் நம்ம எதிரியா இருக்கிறோம். ஒரு நல்ல குலத்திலிருந்து, ஒரு நல்ல அடையாளத்திலிருந்து வர்றதை யாருமே மறுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி? அது என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அப்போ வ.உ.சி.ய நீங்க பிள்ளையா தானே பாத்தீங்க? வ.உ. சிதம்பரனார் அப்படின்னு மாத்துனீங்கல்ல. அதே போல நீங்க பசும்பொன் ஐயாவை சொல்லிடுவீங்களா? தேவரையாவை நீங்க சொல்லிடுவீங்களா? முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்க ஒவ்வொருத்தருடைய அடையாளத்துல ஒருத்தருடைய அடையாளத்துல நம்முடைய வரலாறு அடங்கி இருக்கு, சுதந்திர போராட்டம் அடங்கி இருக்கு, நம்முடைய சமூக நீதிக்கான அடிப்படை அவங்கெல்லாம் எட்டுட்டு போனவங்க. அதையெல்லாம் நம்ம மறக்க கூடாது. ஜாதி பேரை மட்டும் அடிச்சுட்டா ஜாதி ஒழிஞ்சிருச்சாங்க, ஆயிப்போச்சுங்க. இந்த ரோட்டுல ஜாதி பேரை எல்லாம் தார் போட்டு அழிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 60 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அழிஞ்சு போச்சா ஜாதி? இன்னைக்கு வரைக்கும் ஜாதியை பார்க்காம திமுக திகாவினர் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் நிறுத்த முடியுதா?
அதனால ஜாதிக்கு யாருமே வந்து எதிரி கிடையாது. அதனால் வரக்கூடிய சமூக அநீதிகளுக்கு தான் நம்ம வந்து எதிரியா இருக்கோம். ஒரு ஆணவ கொலை நடக்குதா, அங்க எங்க போச்சு உங்களுடைய ஆக்டிவிசம்? அதுக்கு ஏதாவது சொன்னீங்களா நீங்க? அதுக்கு ஐயா வீரமணி அவர்கள் ஏதாவது பேசினாரா? இப்ப பேசுறாரு.